अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन अस्सलातु वस्सलामु अला खातमिन नबिय्यीन व अला आलिहि कुल्ली अस्हाबि अजमईन अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल करीम अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम वला तहीनु वला तहज़नु व अंतुमुल आइलूना इन कुन्तुम मुमिनीन। அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல ஏக வல்லவனான அல்லாஹு தாலாவை போற்றி புகழ்ந்தவனாக அவனது நல்லருள் என்றென்றும் அவனது இறுதி தூதராக இந்த உலகிற்கு வருகை புரிந்த அனலம் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்தொடர்ந்த உத்தம நபித்தோழர்கள் மீதும் இஸ்லாமிய கல்வி ஞானத்தை உலகமெங்கும் பரப்பச் செய்த கண்ணியத்திற்குரிய இமாம்கள் மீதும் இஸ்லாத்திற்காக தங்களுடைய இன்னுயிரை நீத்த ஷுஹதாக்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய நல்லடியார்கள் அனைவர் மீதும் குறிப்பாக ஜமியத்தே அஹ்லே ஹதீஸ் தமிழ்நாட்டின் சார்பாக மனித குலத்திற்கு இஸ்லாம் விடுக்கும் செய்தி என்ற தலைப்பின் கீழே நடைபெறக்கூடிய இந்த எழுச்சி மிகுந்த மாநாட்டிலே பங்கு கொண்டிருக்கின்ற நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வினுடைய பேரருள் பெரிய அளவிலே பொழியப்படட்டுமாக என்று பிரார்த்தித்து என்னுடைய உரையினை தொடங்குகின்றேன். ஜமியத்தே அஹ்லே ஹதீஸ் இந்த சிறப்பு மிகுந்த மாநாட்டிற்கு தலைமை தாங்கியிருக்கின்ற ஜமியத்தே அஹ்லே ஹதீஸ் தமிழ்நாட்டினுடைய தலைவர் கண்ணியத்திற்குரிய மௌலானா முகமது அப்துல்லா உமரி அவர்களை, இந்த நிகழ்ச்சியை சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கின்ற ஜமியத்தே அஹ்லே ஹதீஸினுடைய பொதுச் செயலாளர் ஷேக் அப்துல் அலீம் உமரி அவர்களை, இந்த மாநாட்டிலே பங்கு கொண்டு செறிவான நிறைவான உரைகளை தந்து கொண்டிருக்கின்ற தரவிருக்கின்ற கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, பெரியோர்களே, அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. எல்லாம் வல்ல அல்லாஹு தாலானுடைய பேரருளாலும் பெருங்கிருபையினாலும் இன்றைய தினம் மிக தேவையான, அவ்வப்போது மனித குலத்திற்கு நாம் நினைவூட்டக்கூடிய ஒரு தலைப்பின் கீழே அல்லாஹ்வினால் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கமான இஸ்லாம் உலகத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன என்பதை நினைவூட்டக்கூடிய வகையில் இந்த மாநாட்டை ஜமியத்தே அஹ்லே ஹதீஸ் நடத்தி கொண்டிருக்கின்றது. அதற்காக முதலிலே நான் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே நேரத்தில் முஸ்லிம்கள் என்ற அடிப்படையில் இஸ்லாம் நாம் வாழக்கூடிய பகுதியிலே, நாம் வாழக்கூடிய நாட்டிலே நாம் ஆற்ற வேண்டிய பணிகளை பல வகையிலே சொல்கின்றது. அதில் மிக முக்கியமானது உரிமைகளுக்காக வேண்டி போராடக்கூடிய பணியாக இருக்கின்றது. அதனாலதான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன் ரா முன்கரன் ஃபயுகையிரு பியதிஹி வ இல்லம் யஸ்ததி பிலிசானிஹி வ இல்லம் யஸ்ததி பிகல்பிஹி வ ஹுவ அலாஃபுல் ஈமான் என்று அனலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நீங்கள் ஒரு தீமையை கண்டால் அதை கரத்தால் தடுக்க வேண்டும், முடியாவிட்டால் நாவினால் தடுக்க வேண்டும், இயலாவிட்டால் மனதளவிலாவது அது ஒரு தீமை என்ற எண்ணம் உங்களுக்கு வேண்டும். அதுதான் ஈமானுடைய கடைசி படித்தரம் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அந்த அடிப்படையிலே இன்று இந்தியா, நம்முடைய நாடு, நம்முடைய தாய் நாடு, 26 ஜனவரி இன்றைய தினத்திலே 67வது குடியரசு தின விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றது.
ஆகஸ்ட் 15 விடுதலை திருநாளை கொண்டாடுகின்றோம். ஜனவரி 26 குடியரசு நாளை கொண்டாடுகின்றோம். இரண்டுக்கும் உள்ள வேறுபாடு, வெள்ளைக்காரனுடைய கொடி இறக்கப்பட்டு இந்தியாவினுடைய மூவண்ண கொடி ஏற்றப்பட்டு இந்தியாவுக்கு இந்தியர்களே ஆளக்கூடிய அந்த நாள் உதித்த நாள் 15 ஆகஸ்ட் 1947. வெள்ளையனிடமிருந்து விடுதலை பெற்ற இந்தியா எப்படிப்பட்ட இந்தியாவாக இருக்க வேண்டும் என்பதை வழிகாட்டக்கூடிய இந்திய அரசியல் சாஸ்திர சட்டம், கான்ஸ்டிடியூஷன் என்று ஆங்கிலத்திலே சொல்கின்றார்களே, அது உருவாக்கப்பட்டு அது செயல்பாட்டுக்கு வந்த தினம் 26 ஜனவரி 1950. இந்தியா ஒரு ஜனநாயக நாடு, இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடு, இந்தியா அனைத்து மக்களுக்கும் சம உரிமைகளை தரக்கூடிய ஒரு சமதர்ம நாடு என்பதை பிரகடனப்படுத்துவதுதான் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தினுடைய ஆணிவேராக இருக்கின்றது. இந்த நேரத்திலே தான் எனக்கு அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு மிகுந்த முக்கியத்துவம் பெறுகின்றது. காரணம் என்னவென்றால், why India became a secular socialistic democratic republic? ஏன் இந்தியா ஒரு மதசார்பற்ற ஜனநாயக சோசியலிச நாடாக உருவாகியது என்றால், அதற்குள்ள நீங்க போக வேண்டும் என்றால், அதனுடைய அடி நாதத்தை பார்க்க வேண்டும் என்றால், அது விடுதலை போராட்டத்திலிருந்து தொடங்குகிறது. அந்த தொடக்க புள்ளி எங்கிருந்து ஆரம்பிக்கின்றது என்றால், இந்த நாட்டிலே இன்று சிறுபான்மையினர் என்று சொல்லப்படக்கூடிய முஸ்லிம்கள் தான் விடுதலை போராட்டத்தினுடைய முன்னோடிகளாக, அதனுடைய முதல் புள்ளியாக இருந்தார்கள் என்பதுதான் வரலாறாக இருக்கின்றது. அதை நாம் திரும்ப திரும்ப மக்களுக்கு நினைவூட்டுவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். எங்கிருந்தோ வந்த வெள்ளைக்காரன், அவன் ஆங்கிலேயனாக இருக்கலாம், பிரிட்டனிலிருந்து வந்தவனாக இருக்கலாம், அல்லது பிரெஞ்சுக்காரனாக இருக்கலாம், பிரான்சிலிருந்து வந்தவனாக இருக்கலாம், அல்லது போர்ச்சுகீசியனாக இருக்கலாம், டச்சு நாட்டவராக இருக்கலாம், யாராக இருக்கட்டும், அவர்கள் இந்த நாட்டிற்கு வந்தபோது முதலாக நீ அந்நியன், உன்னை எங்கள் நாட்டிலே உள்ளே விடமாட்டோம், உன்னை இங்கே ஆள விடமாட்டோம் என்று முதல் போர்க்குரலை எழுப்பியவர்கள் வரலாற்றிலே முஸ்லிம்களாகத்தான் இருக்கின்றார்கள். அதே நேரத்தில் இன்னொன்றையும் நான் இங்கே தெளிவுபடுத்த விரும்புகின்றேன். முஸ்லிம்கள் முன்னெடுக்கக்கூடிய அந்த போராட்டத்திலே அவர்களுக்கு உறுதுணையாக தோளோடு தோள் நின்று அந்த விடுதலை போராட்டத்திலே பங்கு கொண்டவர்கள் இந்து பெருங்குடி மக்கள் என்பதையும் நாம் மறந்துவிட முடியாது. சில நேரங்களிலே இந்து மன்னர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கலாம், அவர்களுடைய படையினுடைய தளபதியாக முஸ்லிம்கள் இருந்து அந்த ஆட்சியாளருக்கு தேவையான ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் தைரியத்தையும் பலத்தையும் முஸ்லிம்கள் தந்திருக்கின்றார்கள் என்பதுதான் வரலாறாக இருக்கின்றது. போர்ச்சுகீசியர்கள் வாஸ்கோடாமா தலைமையிலே இந்தியாவினுடைய மேற்கு கடற்கரை ஓரம், புரியக்கூடிய வகையிலே சொல்ல வேண்டும் என்றால் கேரளா கடற்கரை ஓரம் பெரும் கப்பல்களிலே கூட்டம் கூட்டமாக வந்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி அந்த நேரத்தில் கேரளாவை ஆட்சி செய்து கொண்டிருந்த சாமுத்திரி மன்னனுக்கு வருகின்றது. இந்து மன்னர், அவருடைய பேர் சாமுத்திரி. அவருடைய அவையை கூட்டுகின்றார். போர்ச்சுகீசியர்கள் கடற்படையோடு வருகின்றார்களாமே, அவர்களை எப்படி நாம் எதிர்கொள்ள முடியும் என்று ஆலோசனை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த நேரத்திலே அந்த அவையிலே திடீரென்று ஒரு குரல் கம்பீரமாக ஒலிக்கின்றது. மன்னா, கவலைப்படாதே, என்னிடம் விட்டுவிடு, நான் அவர்களை பார்த்துக் கொள்கின்றேன் என்று அந்த கம்பீரமான குரலுக்கு சொந்தக்காரர் முழங்குகிறார். அவர் யார் என்பது அந்த அவையோருக்கு தெரியும். திரும்பி பார்க்கின்றார்கள். சாமுத்திரி மன்னனுடைய கடற்படை தளபதி குஞ்சாலி மரைக்காயர். அவர்தான், அவருடைய குரல் தான் அது. வரலாற்று ஆசிரியர்கள்
என்ன குறிப்பிடுகின்றார்கள் என்றால், if you want to name a person as the first admiral of an Indian Navy fleet, that credit goes to குஞ்சாலி மரைக்காயர் என்று சொல்கின்றார். ஒருவரை இந்தியாவினுடைய முதல் கடற்படை தளபதி அட்மிரல் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் என்றால் அந்த சிறப்பு கேரளாவை ஆட்சி செய்து கொண்டிருந்த சாமுத்திரி மன்னனுடைய கடற்படை தளபதியாக இருந்த குஞ்சாலி மரைக்காயரை தான் சொல்ல முடியும் என்று குறிப்பிடுகின்றார்கள். வாழையடி வாழையாக தொடர்ந்து கடற்படை தளபதிகளாக இருந்து போர்ச்சுகீசியர்களை திமிர வைத்தவர்கள் அந்த முஸ்லிம்கள். வங்காள பகுதியிலே வெள்ளையர்கள் உள்ளே நுழைந்த போது அவர்களை மிக தைரியமாக எதிர்த்து நின்று தன்னுடைய இன்னுயிரை மீட்டவர் இன்னொரு முஸ்லிம் மன்னர் சிராஜுத்தௌலா என்று வரலாறு பதிவு செய்திருக்கின்றது. அருமை சகோதரர்களே, இவையெல்லாம் அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அல்லது ஆட்சியாளர்களுடைய தளபதிகள் இவர்களுடைய போராட்டம். வெகுஜன மக்கள் மத்தியிலே இது நமது நாடு, இது நமது பூமி, இங்கே அந்நியன் வந்து ஆள்வதற்கு யார் என்ற சிந்தனையை ஏற்படுத்தி அதற்கு மார்க்க ரீதியான தீர்ப்புகளை வழங்கி இஸ்லாமிய மார்க்க அடிப்படையில் இந்த ஆக்கிரமிப்பாளர்களை எதிர்த்து நிற்க வேண்டும் என்ற உணர்வை முதல்ல இந்தியாவிலே ஏற்படுத்திய மார்க்க அறிஞர் யார் என்று பார்த்தால் நிச்சயமாக முகலாய பேரரசனுடைய கடைசி காலத்தில் அதுக்கு பிறகு வாழ்ந்து ஒரு மிகப்பெரிய முகலாய ஆட்சிக்கு பிறகு முஸ்லிம்களுடைய எழுச்சியெல்லாம் முடிந்துவிட்டது என்று வரலாறு எழுதப்பட்ட நேரத்தில் மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்திய மிகப்பெரிய மார்க்க அறிஞர் ஷா வலியுல்லா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்பதை மறக்க முடியாது. மிகப்பெரிய மன உளைச்சலில் இருந்த மக்களுக்கு மத்தியிலே தைரியத்தை ஊட்டி ஆக்கிரமிப்புக்காரனுக்கு எதிராக துணிந்து நிற்க வேண்டும் என்ற அடிப்படையிலே தன்னுடைய பிள்ளைகளையும் வளர்த்தவர் அந்த மகான் ஷா வலியுல்லா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்பது இன்று பலருக்கும் தெரியாது. அவரோடு நின்று விட்டதா? அவருடைய புதல்வர் ஷா அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடன் இருந்த இன்னும் பலர் வெள்ளைக்காரனை புறமுதுகிட்டு ஓட வைத்து வெள்ளைக்காரர்கள் 1947 இந்தியாவை விட்டு வெளியேறுவதற்கு முன்பாகவே நார்த் வெஸ்ட் பிராந்தியர் பிராவின்ஸ் என்று இன்று அழைக்கப்படக்கூடிய இந்தியாவினுடைய ஒரு பகுதியாக இருந்த வடமேற்கு மாகாணத்தை ஒரு சுதந்திர நாடாக பிரகடனப்படுத்தியவர் ஷா வலியுல்லா வழியிலே வந்த ஷா அப்துல் அஜீஸ் அவர்களுடைய சீடராக இருந்த சையத் அகமது ஷஹீத் என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? அருமை சகோதரர்களே, இந்தியாவிலே வாழ்ந்த மற்ற சமயத்தவர்கள் வெள்ளைக்காரனுடைய ஆக்கிரமிப்பை எப்படி பார்த்தார்களோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பொறுத்தவரை நமது உரிமையை நாம் விட்டுக் கொடுக்க முடியாது, நாம் ஒருபோதும் அடிமையாக இருக்க முடியாது என்ற அடிப்படையில் மக்களுக்கு மத்தியிலே அவர்கள் ஷா வலியுல்லாவில் இருந்து தொடங்கி ஷா அப்துல் அஜீஸ் அவர்களிலிருந்து எழுச்சி பெற்று அந்த வெப்பம், அந்த கொதிப்பு, அந்த உணர்வு வெள்ளைக்காரர்களை ஆட்டி படைத்தது என்று சொன்னால் அது மிகையாகாது. இன்னைக்கு மிக எளிதாக வஹாபி இயக்கம், வஹாபி சிந்தனை, இது நாட்டுக்கு எதிரானதெல்லாம் எழுதக்கூடியவர்களுக்கு வரலாறு தெரியாத மடையர்கள் என்றுதான் பெயர் சொல்ல வேண்டும். காரணம் என்னவென்றால் விடுதலை போராட்டத்தினுடைய உண்மையான வரலாற்றை எழுதக்கூடிய வரலாற்று ஆசிரியர்கள் வெள்ளைக்காரர்கள் கொலை நடுங்கி போனது யாரை பார்த்து என்றால் வஹாபி இயக்கம் என்று அவர்களால் சொல்லப்பட்ட விடுதலை இயக்க முஸ்லிம் போராளிகளை பார்த்து. எந்த அளவுக்கு அவர்கள்
சாதனை படைத்தார்கள் என்றால் தனிப்பட்ட முறையில் இல்லை, யாரையும் வெறுக்கவில்லை. நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல விடுதலை போராட்டத்திற்கு சில இடங்களிலே முஸ்லிம்கள் முன்னெடுப்பாக செயல்பட்டார்கள். அவர்களுடன் இந்து சகோதரர்களும் மற்ற சமயத்தவர்களும் ஒன்றாக நின்றார்கள். வேறு சில இடங்களிலே இந்து சகோதரர்கள் முன்னெடுக்கும் போது அவர்களுக்கு துணையாக முஸ்லிம்கள் இருந்தார்கள் என்பதுதான் வரலாறு. அருமை சகோதரர்களே, விடுதலை போராட்டத்தினுள் முஸ்லிம்கள் பங்குங்கிறது மிகப்பெரிய தலைப்பு. பொதுவான முஸ்லிம்களுடைய பங்களிப்பை பற்றி பேசலாம், முஸ்லிம் பெண்களுடைய பங்களிப்பை பற்றி பேசலாம். அதுல இன்னும் நீளமாக விரிவாக முஸ்லிம் உலமாக்களுடைய பங்கை பற்றி இன்னும் அதிகமாக பேசலாம். அதுல குறிப்பாக அருமை சகோதரர்களே, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சையத் அவர்கள் வடமேற்கு மாகாணத்தில் வெள்ளைக்காரர்களை விரட்டோடி விட்டு அங்கு ஒரு சுதந்திர ஆட்சியை பிரகடனப்படுத்தியது போல பிற்காலத்திலே சிங்கப்பூரிலே மாவீரன் நேதாஜி ஆசாத் ஹிந்த் சுதந்திர இந்திய அரசு என்ற இந்தியாவுக்கு வெளியிலே இருக்கக்கூடிய ஒரு ஆட்சியை நிறுவுவதற்கு முன்னால் ஆப்கானிஸ்தானிலே ஒரு ஆட்சி நிறுவப்பட்டது. அந்த ஆட்சியினுடைய ஜனாதிபதியாக இந்தியன் கவர்மெண்ட் இன் எக்ஸைல் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள், இந்தியாவுக்கு வெளியிலே நிறுவப்பட்ட இந்திய அரசு. அதனுடைய ஜனாதிபதியாக இருந்தவர் பிரதாப் சிங் என்பவர். பிரதமராக இருந்தவர் யார் தெரியுமா? ஏனென்றால் நேதாஜி கூட ஆசாத் ஹிந்த் என்று அறிவிக்கும் போது இந்த பதவிகளை எல்லாம் சொல்லவில்லை. அதுக்கு முன்பாகவே ஆப்கானிஸ்தானில் நிறுவப்பட்ட இந்தியாவுக்கு புலம்பெயர்ந்த இந்திய அரசனுடைய ஜனாதிபதியாக பிரகடனப்படுத்தவர் பிரதாப் சிங் என்றால் அதனுடைய பிரதமராக இருந்தவர். அவருடைய பேரிலே இன்று மத்திய பிரதேச மாநிலத்தினுடைய தலைநகர் போபாலிலே ஒரு பல்கலைக்கழகத்தை உருவாக்கி வச்சிருக்கின்றார்கள். அவர் மௌலவி பரக்கத்துல்லா. இந்தியாவினுடைய முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு விடுதலைக்கு பிறகு, விடுதலைக்கு முன்னால் இந்தியாவினுடைய முதல் பிரதமர் என்ற ஒரு சிறப்பை ஒரு முஸ்லீம் பெறுகின்றார் என்றால் அவருடைய பங்களிப்பு பரக்கத்துல்லா, மௌலவி பரக்கத்துல்லாவுடைய பங்களிப்பு கணிசமானது. வெளியுறவுத்துறை அமைச்சர், உள்துறை அமைச்சர் என்றெல்லாம் போர்ட்போலியோஸ் துறைகள் ஒதுக்கினார்கள். அதுல வெளிவிவகாரத்துறை அமைச்சராக இருந்தவர் நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த செண்பகராமன் என்பவர் இந்த அரசிலே. அதுலதான் மிக முக்கியமாக உலமாக்களுடைய பங்கு ஒன்று வருது. வரலாற்று ஆசிரியர்கள் அதை சில்க் கான்ஸ்பிரசி, பட்டு நூல் சதி திட்டம் என்று எழுதியிருக்கின்றார்கள். அங்கே ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய அரசுக்கு சில ரகசிய தகவல்களை அனுப்புகின்றார்கள். அந்த தகவல்களை அனுப்பியவர்களில் முக்கியமான பிரமுகர்கள் யார் என்று சொல்லும்போது அத்தனை பேரும் ஷா வலிவுல்லா வழிவந்த, ஷா அப்துல் அஜீஸ் அவர்கள் வழிவந்த மௌலிமார்களாக இருக்கின்றார்கள் என்பதுதான் வரலாறாக இருக்கிறது. அருமை சகோதரர்களே, 1857 வட இந்தியாவிலே வெள்ளைக்காரர்களுக்கு எதிராக ஒரு புரட்சி நடைபெறுகின்றது. அதை வெள்ளைக்காரர்கள் மியூட்டினி என்று சொல்வார்கள், சிப்பாய் கழகம் என்று சொல்வார்கள். நம்முடைய இந்திய வரலாற்று ஆசிரியர்கள் அதை இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் என்று சிலர் சொல்கின்றார்கள். ஆனால் உண்மையிலே அது தவறு. ஏனென்றால் முதலாவது விடுதலை போராட்டம் என்பது 1806 நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வேலூர் கோட்டையிலே நடைபெற்ற போராட்டம். வேலூர் கோட்டையிலே வீர தீரன் திப்புவினுடைய வாரிசுகள் கைது செய்யப்பட்டு அடைக்கப்பட்டிருந்தார்கள். அவர்கள் ஏற்படுத்திய அந்த விடுதலை போராட்ட சிந்தனையின் காரணமாக
வேலூர் கோட்டையில் இருந்த பிரிட்டிஷ் பட்டாளத்திலே பணியாற்றிய இந்தியர்களாக இருந்த இந்துக்கள், முஸ்லிம்கள் போன்ற சிப்பாய்கள் இந்த வெள்ளைக்காரர்களுக்கு எதிராக புரட்சி செய்ய வேண்டும் என்ற உணர்வை தங்களுடைய உள்ளத்திலே ஏந்தி கொண்டார்கள். அதற்கான ஒரு வாய்ப்பை காத்துக் கொண்டிருந்தார்கள். அந்த வாய்ப்பு வந்தது. அந்த வாய்ப்பு வந்த போது 1806ஆம் ஆண்டு ஜூலை மாதம் அந்த முழு கோட்டையில் இருக்கக்கூடிய வெள்ளைக்கார தளபதிகளை எல்லாம் சுட்டு தள்ளிவிட்டு அல்லது வெட்டி சாய்த்து விட்டு வேலூர் கோட்டையிலே பறந்து கொண்டிருந்த யூனியன் ஜாக் கொடியை கீழே இறக்கிவிட்டு முதலாக அந்த வேலூர் கோட்டையில ஒரு கொடி ஏற்றப்பட்டது. அந்த கொடி புலி பதிக்கப்பட்ட பச்சை கொடி, திப்பு சுல்தானுடைய கொடி. அதுதான் உண்மையிலேயே, அதுவும் மியூட்டினி என்று சொல்லப்படுகிறது, சிப்பாய் கழகம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அதுதான் உண்மையிலேயே சென்ற 19ஆம் நூற்றாண்டிலே நடைபெற்ற முதல் போராட்டமாக சொல்ல முடியும். அங்கேயும் பார்த்தீர்கள் என்றால் முஸ்லிம்களும் இந்துக்களும் ஒன்று சேர்ந்து நின்று அந்த போராட்டத்திலே பங்கு கொண்டார்கள். அதே நிலைதான் 1857 1857 முகலாய பேரரசனுடைய கடைசி சக்கரவர்த்தி பகதூர் ஷா ஜாஃபர் டெல்லியை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார். ஆனால் பேரளவுக்கு தான் அவருடைய ஆட்சி நடைபெறுகின்றதே தவிர வெள்ளைக்காரர்களுடைய முழு கட்டுப்பாட்டிலே வந்தாலும் கூட அவர்களுக்கு சரணடையாத ஒரு நிலையில அவருடைய பேரிலே அந்த புரட்சி, அந்த விடுதலை போராட்டம் தொடங்குகின்றது என்றால் அந்த வரலாற்றுக்குள்ள போன மிக நீளமான வரலாறு. ஆனால் ஒன்றை மட்டும் நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். அதிலும் மௌலவிகளுடைய, இஸ்லாமிய மார்க்க அறிஞர்களுடைய பங்களிப்பு மிகப்பெரிய அளவிலே இருந்தது என்பதுதான் வரலாற்று உண்மையாக இருக்கின்றது. அந்த விடுதலை போராட்டம் மிக உச்சமாக நடைபெறுகின்றது. அந்த போராட்டத்தை பற்றி சங்க பரிவாரனுடைய மிகப்பெரிய தலைவர்களில் ஒருவராக அவர்களால் கருதப்படக்கூடிய வீர சவாக்கர் என்று சொல்லக்கூடிய வீடி சவாக்கர் ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கின்றார். எரிமலை முதல் சுதந்திர போர் என்பது அந்த புத்தகத்தினுடைய தலைப்பு. இந்த 1857 நடைபெற்ற அந்த போராட்டத்தை பற்றி அந்த புத்தகத்திலே விரிவாக சொல்லும் போது அதில் அவர் சொல்லக்கூடிய ஒரு செய்தி நமக்கு மிக முக்கியமானது. ஏனென்றால் தமிழ்நாட்டில் நின்று கொண்டு பேசிக் கொண்டிருக்கின்றோம். அந்த 1857 அந்த போராட்டத்தில் பங்கெடுத்த ஒரு மௌலவியை பற்றி நான் சொல்லவில்லை, வீடி சவாக்கர் சொல்கின்றார். ஒரு கையில் குர்ஆனுடனும் ஒரு கையில் வாளுடனும், கட்டாய மதமாற்றம் தான் நினைச்சிடாதீங்க, ஒரு கையில் குர்ஆனுடனும் ஒரு கையில் வாளுடனும் இந்த தென்னகத்தை சேர்ந்த மௌலவி இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து வெள்ளையர்களுக்கு எதிராக, ஆங்கிலேயர்களுக்கு எதிராக மிகப்பெரிய அளவிலே ஒரு அழகிய எதிர்ப்பு நெட்வொர்க்கை, இணைப்பை ஏற்படுத்தினார். அந்த மௌலவியினுடைய பெயர், அவர் ஆற்காட்டை சார்ந்தவர் என்று சொல்கின்றார்கள். அவருடைய பெயர் மௌலவி அஹ்மதுல்லா ஷா. அவர் லக்னோவில் இருந்த வெள்ளைக்காரர்களுடைய கேரிசன் என்று சொல்லக்கூடிய பட்டாளத்தை அப்படியே சுத்தி வளைத்து விட்டார். அதை பற்றி அந்த பட்டாளத்தில் சிப்பாயாக பணியாற்றிய ஒருவன், வெள்ளைக்கார சிப்பாய் ஒருவன், பிறகு லண்டனுக்கு திரும்பி சென்ற பிறகு தன்னுடைய நினைவலைகளை எழுதும் போது சொல்லக்கூடிய வார்த்தை மிக முக்கியமானது. என்ன சொல்கின்றான் என்றால், but for the help rendered by the Mahans of Hanumangiri temple at Ayodhya, the British garrison at Lucknow would have died of starvation or would have surrendered before Maulavi Ahmadullah Shah, and India's history would have been different என்று அந்த வில்லியம் தாமஸ் ஃபார்னஸ் என்ற அந்த வெள்ளைக்கார சிப்பாய் தன்னுடைய போர் நினைவலைகளை பிறகு லண்டனுக்கு போன பிறகு எழுதியிருக்கின்றார். மௌலவி அஹ்மதுல்லா ஷாவிடம் சரணடைந்திருக்கும்
அல்லது செத்து மடிந்திருக்கும். யாரு? லக்னோவில் இருக்கக்கூடிய அந்த பிரிட்டிஷ் பட்டாளம் ஒன்று மௌலவி அகமதுல்லாவிடம் சரணடைந்திருக்கும் அல்லது செத்து மடிந்திருக்கும். ஆனால் அயோத்தியில் இருக்கக்கூடிய ஹனுமான்கிரி கோயிலுடைய பூசாரிகள் இந்த பட்டாளத்துக்கு உதவி செய்ததின் 1947 இல்லை, அதற்கு முன்பாக 1857 அதற்கு 90 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்தியா விடுதலை பெற்று இருக்கும். துரோகம் செய்தது யார்? முஸ்லிம் சமூகமா? அந்த துரோகத்தின் காரணமாக தானே பாவிகள் அதே அயோத்தியில மொகாலய பேரரசனுடைய முதல் சக்கரவர்த்தி பாபரின் பேரால் அவரால் கட்டப்பட்டது அல்ல. அந்த வரலாறுக்குள்ளே நான் இப்போது போக விரும்பவில்லை. அந்த பள்ளிவாசலுடைய வளாகம் ராமர் பிறந்த இடம் என்று அதே அனுமான்கிரி மகான் தான் சொல்கிறான். அதுக்கு உதவி செய்தவர்கள் எல்லாம் வெள்ளைக்காரங்க. காரணம், இந்த சிப்பாய் கழகத்தில் அவர்களுக்கு உதவியதற்காக கிடைத்த பரிசு என்று நான் சொன்னால் அது மிகையாகாது. அருமை சகோதரர்களே, இப்படியாக இன்னும் ஏராளமான வரலாற்றை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். சென்ற நூற்றாண்டிலே இந்தியாவிலே நடைபெற்ற விடுதலை போர்ல 2 அம்சங்கள். ஒன்று, காந்தியடிகள் தலைமையிலான அஹிம்சை போராட்டம். மற்றொன்று, மாவீரன் நேதாஜி தலைமையிலான ஆயுதம் தாங்கிய போராட்டம். இந்த 2 போராட்டங்களிலும் மிக முக்கியமான பங்கு முஸ்லிம்களுடைய பங்காக இருந்தது. அது ஆயுதம் தாங்கிய போராட்டமாக இருந்தாலும் சரி அல்லது அஹிம்சை போராட்டமாக இருந்தாலும் சரி. கிலாபத் இயக்கம், வெள்ளைக்காரனுக்கு எதிரான இயக்கம், அதை தொடங்கியவர்கள் முஸ்லிம்கள். அதிலிருந்து இன்ஸ்பிரேஷன், அதிலிருந்து ஊக்கம் பெற்றுதான் வெள்ளையனே வெளியேறு என்ற இயக்கத்தையே காந்தியடிகள் தொடங்கினார்கள் என்று நான் சொன்னால் அதுதான் உண்மையான வரலாறாக இருக்கின்றது. மௌலானா முகமது அலி ஜௌஹரும் மௌலானா ஷவுக்கத் அலியும் இன்னும் ஏராளமான அறிஞர்கள். அது மட்டுமல்லாமல் இந்த வெள்ளைக்காரனுடைய எந்த உதவியும் பெறுவது முஸ்லிம்களுக்கு கூடாது என்று ஃபத்வாவை வழங்கிய உலமாக்களுடைய பங்களிப்பு. யாரும் பதவி சுகத்தை விடுவதற்கு தயாராக இல்லை. ஆங்கிலேயர்கள் கொடுத்த பட்டங்களை துறப்பதற்கு தயாராக இல்லை. ஆனால் என் நாட்டை ஆக்கிரமித்து இருக்கக்கூடிய இவனுக்கு அந்த வெள்ளைக்காரனுடன் எந்த தொடர்பு இருக்கக்கூடாது என்று முஸ்லிம்களுக்கு அதை மார்க்க கட்டளையாக பிறப்பித்த சிறப்பு முஸ்லிம் உலமாக்களுக்கு உண்டு. அதன் காரணமாக அவர்கள் விடுதலை போராட்டத்தில் மிகப்பெரிய அளவிலே பங்களிப்பை செய்தார்கள் என்பதுதான் வரலாற்று உண்மையாக இருக்கின்றது. அதே நேரத்தில் முஸ்லிம்களும் இந்துக்களும் எந்த அளவுக்கு இணைந்து செயல்பட்டார்கள் விடுதலை ஒரு உருக்கமான செய்தியும் நான் இங்கே சொல்ல விரும்புகின்றேன். நேதாஜியினுடைய ஆயுதம் தாங்கிய போரையில முஸ்லிம்களுடைய பங்களிப்பு கணிசமானது. அவருடைய அந்த மர்மமான பயணம் இருக்கின்றது பாருங்க, இன்னைக்கு சீக்ரெட் ஃபைல்ஸ் அது இதெல்லாம் வெளியிட்டு இருக்கான். அதுல அவருடன் கடைசியாக பயணம் செய்தவரும் ஒரு முஸ்லிம் கமாண்டர் தான். அப்துல் காதர் ஆனந்தன் என்று 2 பேர் உளவு செய்திகளை சேகரிப்பதற்காக இந்தியாவுக்கு வந்து மதுரையில வெள்ளைக்காரர்களால் கைது செய்யப்பட்டு அவர்களுக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்படுகிறது. வெள்ளைக்காரங்க கடைசி ஆசை என்ன அப்படின்னு கேட்கிறாங்க அப்துல் காதர்ட்ட. என் சோழன் ஆனந்த் எத்தனை மணிக்கு எந்த இடத்திலே தூக்கிலே தொங்கவிடப்படுவானோ அதே இடத்தில் அதே நேரத்தில் நான் தொங்கவிடப்பட வேண்டும் என்பது என் விருப்பம். இது சொன்னது அப்துல் காதர். ஆனந்தன் போய் கேட்கிறாங்க. ஆனந்தன் சொல்கிறான், ஏன் தோழன் அப்துல் காதர் எந்த இடத்துல எந்த நேரத்தில் தூக்கில் தொங்கவிடப்படுவாரோ அதே நேரத்தில் எனக்கும் மரண தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பது என் விருப்பம் என்று அவர் சொன்ன அந்த செய்தி இருக்கு பாருங்க. அதுதான் மிக உன்னதமான ஒரு மெசேஜை இந்த நாட்டுக்கு கொடுக்குது. இந்தியா காலங்காலமாக ஒரு மதசார்பற்ற நாடாக இருந்தது. மிக சுருக்கமாக என்னுடைய உரைக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு வருகின்றேன். இந்தியா காலங்காலமாக மதசார்பற்ற நாடாக இருந்தது. 1947 இருந்து இல்லை.
மதசார்பற்ற நாடு என்றால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தொண்டு தொட்டு மதங்களை நிராகரித்தல் அல்ல. மேற்கத்திய பண்பாட்டிலே தான் செக்யூலரிசம் மீன்ஸ் நெகேஷன் ஆஃப் ரிலிஜன். மேற்கத்திய கோட்பாடின்படிதான் மதசார்பின்மை என்றால் மதங்களை நிராகரித்தது. ஆனால் இந்தியன் கான்செப்ட், இந்தியாவினுடைய தத்துவப்படி எல்லா மதங்களுக்கும் மதங்களையும் அரவணைப்பதுதான் இந்தியாவினுடைய செக்யூலரிசம். இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய மாடலாக சந்திரகுப்த மௌரியாவை சொல்வார். மிகப்பெரிய இந்து ராஜ்யத்தை, இந்த மிகப்பெரிய நிலப்பரப்பை ஆட்சி செய்த மன்னர் சந்திரகுப்த மௌரியா என்று சொல்கின்றார்கள். ஆனால் ஒன்று தெரியுமா, அந்த சந்திரகுப்த மௌரியா தன்னுடைய இறுதி காலத்துல இந்து மதத்தை திறந்து விட்டு சமண மதத்தை தழுவி, சமண மதம் என்றால் ஜெயின மதத்தை தழுவி, ஜெயின மதத்தினுடைய உயர்ந்த முக்தி நிலையாக இருக்கக்கூடிய பசித்திருந்து தாகித்திருந்து சாப்பிடாமல் தண்ணி பெருகாம அப்படியே மரணம் அடைகிறது, சமாதி அடைதல் சொல்லுவாங்க. அந்த நிலையை அடைந்தவர் சந்திரகுப்த மௌரியா. இதுல நமக்கு என்ன செய்தினா, மிகப்பெரிய இந்து மன்னர் என்று சொல்லப்படக்கூடிய சந்திரகுப்த மௌரியால இந்து மதத்திற்கு எதிராக வந்த ஒரு புரட்சி இயக்கமாக அன்று கருதப்பட்ட சமண மதம் இருந்திருக்கின்றது. மக்கள் இருந்திருக்கின்றார்கள், பிரச்சாரம் செய்திருக்கின்றார்கள். அதற்கு பிறகு சந்திரகுப்தாவுக்கு பிறகு வந்த மிகப்பெரிய மன்னர் அசோகர். அந்த அசோகர் மிகப்பெரிய யுத்தங்களை எல்லாம் செய்தார். கலிங்க யுத்தத்தில் மிகப்பெரிய பங்களிப்பை செய்தார். ஏராளமான மக்கள் அந்த கலிங்க யுத்தத்தில் இறந்த பிறகு இந்த யுத்தம் வேண்டாம், ரத்தம் வேண்டாம், போரும் வேண்டாம், பகையும் வேண்டாம், இந்து மதமும் வேண்டாம் என்று சொல்லி பௌத்த மதத்தை தழுவினார். ஒரு மிகப்பெரிய இந்து மன்னருடைய ஆட்சியில பௌத்த மதம் இந்து மதத்தினுடைய சனாதன தர்மத்துக்கு எதிராக வந்த ஒரு புரட்சி கொள்கை அங்கே அதற்கு இடம் இருந்தது. அதனாலதான் சொல்றேன், 1947 நாம் மதசார்பற்ற இந்தியா இல்ல, தொன்று தொற்று இந்தியா மதசார்பற்ற நாடாக இருந்தது. சத்ரபதி சிவாஜி இந்து பாஜக காரர்களால், சங்க பரிவார் காரர்களால் தலையில் தூக்கி வைத்து கொண்டாடப்படக்கூடிய சத்ரபதி சிவாஜி. ஆனால் அவருடைய வரலாற்றை எடுத்து பார்த்தால் அவருடைய மெய்காப்பாளர் முஸ்லிம், அவருடைய பிரைவேட் செக்ரட்டரி முஸ்லிம், அவருடைய பல படை பிரிவுகளில் ஏறத்தாழ 50 படை பிரிவுகளினுடைய தளபதிகளாக இருந்தவர்கள் முஸ்லிம்கள். அவரை எதிர்த்து போரிட்டவர் அவுரங்கசீப். அவுரங்கசீப் படையில் 100% முஸ்லிம் சோல்ஜர்ஸ் இருந்தாங்க, முஸ்லிம் சிப்பாய்களாக இருந்தாங்க. அவுரங்கசீப் படையில சிவாஜிக்கு எதிராக போரிட்ட போர் தளபதிகளில் ஏராளமான ராஜபுத்தானிய இந்துக்கள் இருந்தார்கள், இளவரசர்கள் இருந்தார்கள். அவுரங்கசீப் பக்கம் நின்று போரிட்டாங்க. என்ன சொல்கிறது, அது 2 மன்னர்களுக்கு இடையிலான போரை தானே தவிர இஸ்லாத்துக்கும் இந்து மதத்துக்கும் இடையான மோதல் ஒருபோதும் இந்தியாவிலே இருந்ததில்லை. இந்தியா மதசார்பற்ற நாடாக இருந்தது என்பதற்கு அது எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. நம்முடைய தமிழ் மண்ணிலே வெள்ளைக்காரனுக்கு எதிராக சிவகங்கை சீமையை ஆட்சி செய்து கொண்டிருந்த வீர வேலு நாச்சியார் அந்த சீமையை விட்டு வெளியேறக்கூடிய நிலையில திண்டுக்கலுக்கு வந்து திண்டுக்கல் கோட்டையை ஆட்சி செய்து கொண்டிருந்த மாவீரன் ஹைதர் அலி அவர்களை சந்தித்து ஹைதர் அலி அவர்களுக்கு எல்லா வகையான அடைக்கலமும் கொடுத்து, உதவிகளையும் கொடுத்து, படைகளையும் கொடுத்து, பணத்தையும் கொடுத்து, யானை படையும் கொடுத்து வீரநாச்சியார் வேலு நாச்சியாரை மீண்டும் சிவகங்கைக்கு அனுப்பி வெள்ளைக்காரனுக்கு எதிரான அந்த போரிலே உதவுகின்றார். எங்கே வந்தது மதம்? அருமை சகோதரர்களே, எனவே இந்தியாவினுடைய ஆன்மா மதசார்பின்மையாக தான் இருக்கின்றது. விடுதலை போராட்ட வரலாறு அதை தான் எண்ணித்து காட்டுகின்றது. அதனாலதான் இன்னைக்கு குடியரசு தின விழாவை கொண்டாடுகின்றோம். இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டம் ஏற்றப்பட்ட அந்த நாளை கொண்டாடுகின்றோம் என்றால் அதுல மதசார்பின்மை இருக்கின்றது என்றால் அதன் பின்னணியில இந்த வரலாற்றை பார்க்க வேண்டும். தொடர்ச்சியாக இந்த வரலாற்றை மக்கள் மத்தியிலே நாம் நினைவூட்டி கொண்டே இருக்க வேண்டும். முஸ்லிம்கள் என்கின்ற அடிப்படையில் நிச்சயமாக இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக எப்படி நம்முடைய முன்னோர்கள் போராடினார்களோ, பாடுபட்டார்களோ, அதே போன்று நம் தாய்நாடு இந்தியாவினுடைய முன்னேற்றத்திற்காக வேண்டி, இந்தியா எழுச்சி பெறுவதற்காக வேண்டி மட்டுமல்ல, இந்தியா மதசார்பற்ற நாடாக, சமய நல்லிணக்கம் தலை தோங்கக்கூடிய நாடாக
பாடுபட்டு வரக்கூடியவர்கள் முஸ்லிம்கள். இது வெறும் வார்த்தை அல்ல. நவம்பர் 2015 டிசம்பர் 2015 இதே சென்னை மாநகரமும் இதை சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்களும் கடலூர் மாவட்டங்களும் வெள்ளத்தால் தவித்த போது, வெள்ளத்தால் மக்கள் சூழப்பட்ட போது, இந்துக்கள், முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள், ஜெயினர்கள், சீக்கியர்கள் என்று அனைவர்களுக்கும் தங்களுடைய உயிரை துச்சமாக மதித்து தியாகம் செய்து பள்ளிவாசல்களை திறந்து வைத்து இந்து சகோதர சகோதரிகளுக்கு புகலிடம் கொடுத்து நீண்ட காலமாக அவர்களுக்கு சமைத்து கொடுத்து மதசார்பின்மையை மட்டுமல்ல நாட்டுப்பற்றை அன்று உயிர் தியாகத்தால் நிரூபித்த முஸ்லிம்கள் இன்று சேவைகளால் நிரூபித்திருக்கின்றோம். எனவே முஸ்லிம்களை தீவிரவாதிகள், வஹாபிய சிந்தனை பயங்கரவாதம் என்று சொல்லக்கூடியவர்களுக்கெல்லாம் சொல்கின்றேன், மனசாட்சியை தொட்டு பாருங்கள், உண்மையான வரலாற்றை தெரிந்து கொள்ளுங்கள். ஒன்று சேர்ந்து இந்தியாவிலே நல்லிணக்கம் தழைத்தோங்குவதற்கும் இந்தியா முன்னேறுவதற்கும் அனைவரும் பாடுபடுவதற்கு நாம் உறுதி எடுத்துக் கொள்வோமாக என்று சொல்லி வாய்ப்பு தந்தமைக்காக நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹ்.